பாண்டிச்சேரி ஐயா அசோசிவம் சிவராமலிங்கம் ஐயா அவர்கள் முதலாவது ஜோதிட மாநாடாக சிறப்புதொரு மாநாட்டை ஏற்படுத்தி இங்கு ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்று சேர்க வைத்த சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களையும் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் செய்வதற்காக மட்டுமே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். அதில் நமது பொன்னையாசாமி மாதிரி குருமார்கள் எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் இவர்கள் பாதையில் நாங்கள் செல்கிறோம் என்பது எங்களுக்கு மிக்கற்ற மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, நமது பொன்னையாசாமி அவர்கள்தான் காலப்புருஷ தத்துவப்படி அப்படிங்கிற முறையை சொல்லி கொடுத்தவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருந்தாலும் கூட அந்த காலப்புருஷனை தொடாம நாம் எங்கேயுமே போக முடியாது. இப்ப பரிகாரங்களை பற்றியும் ஐயா உத்தரதோஷத்தை பற்றியும் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடலில் எப்படி 70 முழுக முடியும், எங்கள் வயசு அதிகமாகிடுச்சு அப்படின்னா, சனி வட்டங்கிறது எவ்வளோங்க ஐயா? 30. 2 வட்டம் ஆயிடுச்சு இல்லையா? 70க்குள்ள 2 வட்டம் ஆயிடுச்சு இல்லையா? மீதி எவ்வளோ இருக்கு? 10 குடம் ஊற்றிட்டாலே போதும் இல்லையா? 10 முழுகுனாவே. அப்படி பரிகாரங்கள் நாம் சொல்லுவது அதை எப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பரிகாரம் எப்பொழுது செய்யணும், எப்பொழுது செய்யக்கூடாது, எப்பொழுதெல்லாம் பரிகாரம் செய்யலாம், எந்த நாளில் பரிகாரம் செஞ்சால் பலிக்கும், எந்த மாதங்களில் பரிகாரம் பண்ணால் பலிக்கும், எந்த நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்தால் பலிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, இப்ப உதாரணமாக என்னுடைய சனி பகவான் எடுத்துக்காங்க. எனக்கு மக நட்சத்திரத்தில் சனி பகவான் நிற்கும். அப்ப மக நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப கேதுவுடைய 3 நட்சத்திரத்திலையும் நான் பரிகாரம் செய்தால் பலிக்கும். அதே போல கேது பகவான் எங்க இருக்கிறாரோ, கேது பகவான் எனக்கு உத்தரட்டாதியில நிற்கு. உத்தரட்டாதியில நிற்கிறதுக்கும் போது அப்ப உத்தரட்டாதி என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். எனக்கு பாருங்க, சனி பகவானும் கேதுவும் சார பரிவர்த்தனை. அப்ப பூசம், அனுச, உத்தரட்டாதிங்கிற 3 நட்சத்திரத்தில் நான் பரிகாரம் செய்தாலும் பலிக்கும். சரிங்களா? அப்ப மக நட்சத்திரங்கிற சனி பகவான் நிற்கக்கூடிய நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும். சிம்ம ராசிக்குரிய கிழமை என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில நான் பரிகாரம் செய்தால் பலிக்கும். அது என்ன தமிழ் மாசம்? ஆவணி மாசம். அப்ப ஆவணி மாசத்துல நான் பரிகாரம் செய்தால் பலிக்கும். அப்ப இங்க உத்திரட்டாதிக்கு வாங்க, அது கிழமை என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஐயா, மீனராசி வியாழக்கிழமை. வியாழக்கிழமையில பரிகாரம் செய்தால் பலிக்கும். அது பங்குனி மாசம். தமிழ் மாதங்கள்ல பங்குனி மாதம் நான் பரிகாரம் செய்தால் பலிக்கும். அப்ப நட்சத்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், கிழமை தெரிஞ்சுக்கிட்டோம், மாதம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாட்களில் நாம் பரிகாரம் செய்தால் பலிக்கும். சரி, எந்த மாதங்களில் நாம் பரிகாரம் செய்யக்கூடாது? ராகு எந்த மாதத்தில் நிற்கிறாரோ, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, என்ன கிழமையில் நிற்கிறாரோ, நாம பரிகாரம் அந்த நாட்களில் செய்யக்கூடாது. அப்ப எனக்கு ராகு உத்தரம் 4ஆம் பாதத்தில் நிற்குது. உத்தரம் 4ஆம் பாதங்கிறது கன்னி ராசி. கன்னி ராசிங்கிறது
அது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் நான் பரிகாரம் செய்தால் பலிக்காது. அது புதன்கிழமை, நான் புதன்கிழமை பரிகாரம் செய்தால் பலிக்காது. சரிங்களா? அப்ப உத்திர நட்சத்திரங்கிறது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல நான் பரிகாரம் செய்தால் பலிக்காது. ஐயா ஓகேவா? அப்படி நாட்களை பரிகாரங்கள் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள்ல எந்த ஒரு காரியம் செய்யும் போதும், நீங்க புதுசா ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னா ஒரு லக்கணம் விலகும். அந்த லக்கணம் நீங்க டைமுக்கு எடுப்பீங்க இல்லையா? அந்த டைம்ல ஒரு லக்கணம் விழுகுது அப்படின்னா இப்ப என்ன லக்கணம் போகுங்கய்யா? மேசங்களா? சரி, ரிஷபம்னே வச்சுக்காங்க. ரிஷபத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2. இந்த 9 பாதங்கள்ல 5வது பாதம் எந்த பாதம்னு பார்த்துக்காங்க. ரோகிணி 2ஆம் பாதங்கிறது 5வது பாதங்களா? அப்ப 5வது பாதங்களில் நீங்க இன்னைக்கு இப்போ ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியை தரும். நீங்க எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த லக்கணத்துல 5வது பாதத்துல நீங்க எந்த காரியம் செய்தாலும் வெற்றியை தரும். சரிங்களா? இப்ப நாம எல்லாருமே நிறைய வாஸ்து அப்படிங்கிறது வந்துருச்சு. எங்க வீட்டுல வாஸ்து தோஷம் இல்லாத நாங்க வீடு கட்டி இருக்கிறோம்னு சொன்னீங்க யாராவது இருக்கிறீங்களா? வாஸ்து தோஷம் இல்லாத நாங்க வீடு கட்டி இருக்கிறோம். என்னைக்கு அட்டாச் பாத்ரூம்னு வந்துச்சோ அன்னைக்கே வாஸ்து போயிடுச்சு. கொல்லப்புறத்துல இருக்கிறத நடுவுட்ல கொண்டாந்து வச்சாச்சு. அது அந்த வீட்டு ஓரத்துல, அதாவது அந்த பாத்ரூம் ஓரத்துல பூஜை அறைய வச்சுக்கிறோம். எங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? மனித கழிவுகளை நடு வீட்டில் கொண்டுட்டு போறோமே, அது வாஸ்து தோஷத்தை தருமா தராதா? அப்ப தெரிஞ்சே தானே செய்யறோம். அப்ப நாம சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு நாம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப வாஸ்து நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு என்ன? அப்ப என்ன சொல்றாங்க குருமார்கள், ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்சதை நல்ல விஷயங்களை 4 பேத்துக்கு செய்யுங்க. உங்களால முடிஞ்ச 4 பேத்துக்கு நல்ல விஷயத்தை செய்யுங்க. புறம் பேசாதீர்கள், மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள். உங்க வீட்டில் உள்ள தவறுகளை நீங்க திருத்திக்காங்க, ஆட்டோமேட்டிக் எல்லாமே திருந்தும். சரிங்களா? நம்ம வீட்டில் குப்பையை வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டில் ஏன் குப்பையை அள்ளணும் நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்ப நம்மகிட்ட ஏகப்பட்ட தவறுகளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப ஜோதிடம் பார்க்கக்கூடிய முறைகள் எப்படி? ஜோதிடம் பார்க்கக்கூடிய முறைகள் எப்படி? ஐயா, ஒரு சில ஜோதிடர்கள் நாங்க சொன்ன விஷயத்தை மற்றவர்களிட்ட சொல்லி இவர்கள் பெயர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வழியில நாங்களும் பின்னாடி போறோம்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பேசி இந்த இடத்துல கைத்தட்டல் வாங்குறேன் அப்படிங்கிறது அவருக்கு பெருமை. யார் சொல்லி கொடுத்தார்களோ அவர்களுக்கு பெருமை. நான் இந்த ஜோதிட துறைக்குள்ள 2010 வந்து 2016 வகுப்பெடுத்து, அப்பெல்லாம் சில விஷயங்கள் புரியாத விஷயத்தை எனது குருமார்களான தங்கப்பாண்டியன் ஐயா அப்படிங்கிற அவர் மூலியமா சில விஷயங்கள் எங்களுக்கு புலப்பட்டது. இந்த விஷயங்களை நாம வெளியில சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கும், ஜோதிடங்கள் இப்படி பரவனா நல்லா இருக்கும், இப்படி எளிமையா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு மெத்தேட் மட்டும் சொல்றேன்.
என்ன அப்படின்னா, இது சில மேடைகளில் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு அது எத்தனை டைம் சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். தசா வருடங்கள் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறதுக்கு, என் மனசுக்குள்ள பதிவு பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 3 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தசா வருடம் சூரியன்னா 6 வருடம், சந்திரன்னா 10 வருடம், செவ்வாய்னா 7 வருடம், புதன்னா 17 வருடம், குருனா 16 வருடம், சுக்கிரன்னா 20 வருடம், சனி பகவான்னா 19 வருடம், ராகுனா 18, கேதுனா 7. இதில் யாருமே மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் எளிமையாக சொல்ல முடியும் இல்லையா? சூரியன்னா தந்தைக்காரகன். சூரியன் 6 மணிக்கு உதயமாகுது, 6 மணிக்கு மறையுது, தோராயண கணக்கு தானே. அப்போ 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? சூரியன்னா. சந்திரன்னா 10, அம்மா 10 மாதம் நம்மளைய சுமக்குது. அப்போ 10 வருடத்தை நாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அம்மா தாய்க்காரகன். செவ்வாய் அப்படின்னா வாரம் 7. எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட்டு, சந்தை. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்னா வார நாட்கள் 7. அப்போ 7 வருடத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். புதன்னா கல்விக்காரகன். ஒரு பையனோ பொண்ணோ கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த புஸ்தக மூட்டையை தூக்கக்கூடிய வருடம் 17 வருடம். +2 படிக்கும் போது அவங்களுக்கு 17 வருஷம் 17. அதனால 17 வருடத்தை நம்ம சொல்லலாம். குருனா 16. ஒரு குருமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா 16 பெற்று பெறுவார்கள். அப்ப குருனா புத்திரக்காரகன். புத்திரன்னா யாரு? ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்தா ஒரு குழந்தை. அப்படின்னா தாய்க்கு உரிய வருஷம் 10, தந்தைக்கு உரிய வருஷம் 6. அதனால 16 வருடங்களை நாம சொல்ல முடியும். சுக்கரன் அப்படின்னா களத்திரக்காரகன் சுக்கரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப களத்திரம் அப்படின்னா திருமண பந்தத்தின் மூலியமாக வரக்கூடியது களத்திரம். அப்ப அந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு மணவரையை சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த சுண்டு விரல்களை இணைச்சி கட்டு போடுவாங்க. அப்ப விரல்கள் இணைப்பின் மூலியமாக திருமண பந்தம் அங்கு இதாகுது. அப்ப ஆணுடைய கை விரல்கள் 10, பெண்ணுடைய கை விரல்கள் 10, 20 வருஷத்தை சொல்லிடலாம். சனி பகவான் அப்படின்னா ஆயுள்காரகன், தொழில்காரகன். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு வேலைக்கு போறதுக்கு, ஒரு தொழிலுக்கு போறதுக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு 18 வருஷம் பூர்த்தி ஆகி 19 வருஷம் பிறந்திருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப சனி பகவானுக்கு 19 வருடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, அப்படி சொல்லலாம். அப்ப ராகு அப்படின்னா 18 வருடம். அப்ப ராகுனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகுக்கு பரிகாரம் சொல்லுவாங்க. ராகு திசையோ புத்தியோ நடந்ததுன்னா நீங்க சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க அப்படிம்பாங்க. ராகியை ஆட்டி வச்சவர் யாரு? பாம்பாட்டிய சித்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பாம்பாட்டிய சித்தர் அப்படிங்க சித்தர்கள் 18 பேர், ராகுக்கு வருஷம் 18. அப்ப கேது அப்படிங்கும் போது கேதுனா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, ரிஷிகளை உருவாக்கியது. அப்ப சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுக்கு 7 வருஷம். அப்ப இப்படி தசாவருடங்களை நாம சொல்லலாம். இன்னைக்கு டிஎன்ஏ மரபு அணு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. இது சாட்டா முடிக்கலாம், எவ்வளவு இதாக சாட்டா முடிக்கிறோம் பாருங்க. அப்போ உங்களுக்கு 27 நட்சத்திரமும் என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரியணும். கேதுன்னா 1ஆம் நம்பர், சுக்கரன்னா 2ஆம் நம்பர். நீங்க சுக்கரனுடைய நம்பர் எல்லாம் கூட்டி பாருங்க. அதாவது 2, 11, 20ன்னு வரும். 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம், 20வது நட்சத்திரம் பூராடம். அப்ப 2ஆம் நம்பர் எல்லாமே சுக்கரனுடைய நட்சத்திரம், 1ஆம் நம்பர் எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரம், 3ஆம் நம்பர் எல்லாமே சூரியனுடைய நட்சத்திரம். இப்படியே எல்லாமே வந்துடும். நீங்க அப்படி இருக்கும் போது ஐயா நீங்க என்ன நட்சத்திரம்? ஆயில்யம் 9வது நட்சத்திரம். சரிங்களா? ஆயில்யம் என்ன கர்ம பதிவுன்னா சூரியனுடைய கர்ம பதிவு. வேற யாராவது டபுள்ல வர மாதிரி சொல்லுங்க. மக நட்சத்திரம்.
மக நட்சத்திரம் 10வது நட்சத்திரம். 10க்குள்ள எத்தனை 8 இருக்கு? ஒரு 8 தானே இருக்கு, மீதி 2. 2வது கிழமை என்ன கிழமை? திங்கக்கிழமை. சந்திரனுடைய கர்ம பதிவு கிழமை 7 தானங்க ஐயா. டிஎன்ஏவுக்கு 8 கிழமை. டிஎன்ஏவுக்கு 8 கிழமை. சனிக்கிழமைக்கு அடுத்தது ராகு அப்படின்னு நீங்க வச்சுக்காங்க. 8ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கர்ம பதிவுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த அம்மாவுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு வந்தது. அந்த குடும்பத்துல இடம் மாறியவர்கள் உண்டு. அப்பாவோ தாத்தாவோ இடம் மாறி வந்து அந்த இதுல இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கணும், எதையாவது ஒன்று விட்டு கொடுத்துருக்கணும், இப்படிங்கிறத சொல்லும். அப்ப ஒரு நம்பர் வச்சுட்டீங்கன்னா 24ன்னு வச்சுக்காங்க. 24 அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். நீங்க அதிகமா ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. 24 கூட்டுங்க, 2 4 6. 6வது நட்சத்திரம் திருவாதிரைங்களா? அப்ப ராகுவுடைய கர்ம பதிவு, அதாவது ராகுவுடைய நட்சத்திரம். அப்ப 24ல எத்தனை 8 இருக்கு? 3 8 24. அப்ப ராகுவுடைய கர்ம பதிவு தான் சதய நட்சத்திரம். ராகுவுடைய நட்சத்திரம், அது ராகுவுடைய கர்ம பதிவு. சரிங்களா? அப்படிங்கிறத நாம எளிமையா என்ன கர்ம பதிவு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதோடைய காரகங்களை எடுத்து நீங்க ஈஸியா சொல்லிடலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்த ஜோதிட குருமார்களுக்கும் ஐயா சிவராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தூக்கிக் கொண்டு, எனதுடைய கைபேசி எண் 877